தன்னை எப்பொழுதுமே வாரியார் சாமிகள் ஒரு உயர்வான நிலைன்னு எல்லார்கிட்டையும் தன்னை காட்டிக் கொண்டதே எல்லாரோடையும் பிரியமாக இருந்த மனிதர். சூரன் என்கிற அசுரனே எதிரில் வந்தாலும் கூட உங்கள் கைகளில் அறிவு இருந்ததுன்னா அந்த அசுரனை ஜெயித்து விடலாம்னு காட்டக்கூடிய வழிபாட்டு முறை முருக வழிபாட்டு. முருகன்னாலே அழகு. இந்த மண் மட்டும்தான் ஆன்மீகத்தையும் பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும்னு கற்றுக் கொடுத்த மண்ணாக இந்த மண் இருக்கு. தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்துச்சா, மற்ற மொழிகள் பிறந்ததா? மூத்த மொழி அல்லது முதல் மொழி தமிழ்ன்றதுல எந்த ஐயப்பாடுமே இல்லை. ஆனா இதை நான் சொல்லும் போது இந்த தமிழே என்ன தெரியுமா சொல்லுங்க, யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லுங்க. எல்லாரும் நம்ம உறவுகள் பா, எல்லாரும் நம்ம மக்கள் பான்னு இந்த தமிழ் தான் எனக்கு. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வாரியார் சுவாமிகளும் இங்கதான் இருந்தாங்க, பெரியார் அவர்களும் இங்கதான் இருந்தாங்க. அதோட தாக்கம் தான் நினைக்கிறேன். கோயிலுக்கு போறவன் ஏன் பெரியாரை பத்தி சொன்னா கோவப்படுறான், கோயிலுக்கு போகாதவனும் பெரியாரை பத்தி சொன்னா கோவப்படுறான். ஆனா இவங்க முருகனையும் கும்பிடுறாங்க, பெரியார் கோயில்னாலும் வந்து நிக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? அதாவது வள்ளுவர் தான் சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனாரா. யார் யார் வாய்னா என்ன பார்த்தோம்னா, அது பெரியாராக இருந்தாலும் சரி வாரியாராக இருந்தாலும் சரி, யார் யார் வாய் கேட்பினும், அது பெரியாராக இருந்தாலும் வாரியாராக இருந்தாலும் தனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்பவர்கள் நம்ம மக்களாக இருந்தாங்க. நம்ம பழனிக்கும் நடப்பாங்க, பெரியாரையும் படிப்பாங்க. கரெக்டா? அப்ப இந்த மண் மட்டும்தான் ஆன்மீகத்தையும் பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும்னு கற்றுக் கொடுத்த மண்ணாக இந்த மண் இருந்துச்சு. நீங்க எல்லா மாநிலங்கள்லையுமே பெயருக்கு பின்னாடி சாதி பெயரை போட்டுக்கிறத ஒரு அடையாளமாகவே வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் நீ என்ன ஆளுப்பான்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவோம், கேட்க மாட்டாங்க. அது அசிங்கம்னு நம்ம சின்ன வயதுல இருந்து சொல்லி கொடுத்துருக்கோம். பாட புத்தகத்திலேயே தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே வரோம். சின்ன வயதுல இருந்தே நம்ம அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டே வரோம். கடவுளின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, ஆன்மீகத்தின் பெயராலோ, பக்தியின் பெயராலோ எந்த வகையிலும் சக மனிதனை உன்னை விட கீழாக பார்த்து விடாதேன்றத நம்ம மறுபடியும் 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 கற்றுக் கொடுத்துக்கிட்டே வரோம். அதை பகுத்தறிவு சார்ந்து சக மனிதனை அன்போடு நேசிக்கணும்னு அதை நம்ம தொடர்ந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே வர்றதுனால இவர்களுக்கு அந்த கொள்கையும் பிடித்திருக்கு, இந்த கொள்கையும் பிடித்திருக்கு. ஓகே, இப்போ வாரியார் சுவாமிகள் பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட வாழ்க்கையில அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்படி? ஏன்னா அவர் மறைவுக்கு பிறகுதான் நீங்களாம் இருந்திருப்பீங்க. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அவரை நினைக்கும் போது அவரும் இப்படிதான் யோசிச்சிருப்பார், இந்த மண்ணில் இரண்டுமே சமமா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச மனிதராக தான் இருந்திருக்காரு. அவருடைய தாக்கம் எப்படிப்பட்டது இந்த மண்ணை பொறுத்தவரை? அதாவது தன்னை எப்பொழுதுமே வாரியார் சாமிகள் ஒரு உயர்வான நிலைன்னு எல்லார்கிட்டையும் தன்னை காட்டிக் கொண்டதே இல்லை. எல்லாரோடையும் பிரியமாக இருந்த மனிதர், எல்லாரோடையும் ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள மனிதர். ஒரு பையனை கூப்பிட்டுருக்காரு, நீ வீட்டுக்கு எத்தனாவது பையன்டான் இருக்காரு, நான் தான் கடைசி பையன் அப்படின்னா, அதை நீ முடிவு பண்ணக்கூடாதுடா போன்று. நான் ரெண்டாவது பையன் சொல்லணும்னா அது கடைசி பையன் இருக்கான், அதை நீ முடிவு பண்ணக்கூடாது போன்றிருக்காரு. அப்படி ரொம்ப இயல்பான முறையில் ஒரு ஆன்மீகத்தையுமே இயல்பான முறையில் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்பட்டதில் வாரியார் சுவாமிகள் தான் பேச்சுலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னோடி. அவர் ஒரு துறவியாகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினவர். இன்னைக்கும் அவருடைய கம்பராமாயண பாடல் அத்தனை பாடலே அப்படியே சொல்லுவார். அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். 10,000 பாடல்களை கம்பராமாயணத்தை எப்படி இவ்வளவு மனனம் பண்ணினார், எப்படி இத்தனை திருப்புகளை மனனம் பண்ணினார், எப்படி அதை எளிமையாக சொல்ல முடியுதுன்னு நாங்கள் வியந்து 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 இன்னைக்கு அவருடைய காணொலிகளை பார்க்கும் போதெல்லாம் வியந்து வியந்து பார்க்கிறோம். நாம அவர் காலத்துல வாழாம போயிட்டோமே, அவருடைய பேச்சை நேர்ல கேட்க முடியாம போயிடுச்சேன்னு நாங்க ஏக்கப்பட்ட காலங்கள் நிறைய உண்டு. எந்த சம்பவம் உங்களை ரொம்ப வியப்புல ஆர்த்தின சம்பவம் நீங்க கேள்விப்பட்டதுல? அதாவது வாரியார் சுவாமிகள் திருச்செந்தூர்ல சூரசம்ஹார நிகழ்வு, சூரசம்ஹார நிகழ்வு திருச்செந்தூர்ல தொடர் சொற்பொழிவை அவர் பண்ணுவார். 12 நாள் சாப்பிட மாட்டார். விரதம், முழு விரதமா இருப்பார், சாப்பிடவே மாட்டார். இப்போ இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சு மறுநாள் இன்னொரு இடத்துல பேச போறாரு. இப்போ அவருக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, பேசி முடிச்சு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ அவரோட அந்த அங்கிருந்து அமைப்பாளர்ல ஒருத்தனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா எனக்கு டைம் ஆயிடுச்சு, ரயிலுக்கு போனோம், நீ இந்த ஆரஞ்சு பழத்தை மட்டும் தோலை உரிச்சு டப்பால போட்டு வச்சிருப்பா, நான் ட்ரெயின்ல போறப்ப சாப்பிட்டுக்கிறேன். தோலை உரிச்சு டப்பால போ. சார் ட்ரெயின் ஏறிட்டாரு, போயிட்டு இருக்காரு. அந்த டப்பா 12 நாள் சாப்பிடலங்க, 12 நாள் சாப்பிடல. அந்த பசி டப்பாவை திறந்து பார்க்குறாரு, ஆரஞ்சு பழத்தை உரிச்சு தோலா போட்டு வச்சிருந்துருக்கான். இப்போ நமக்கு எவ்வளவு கோபம், ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வெறும் தோலை மட்டும் உள்ளார போட்டு வச்சிருந்துருக்கான். இவர் சொல்லியிருக்காரு ஆரஞ்சு பழம் தோலை உரிச்சு போட்டு போனா இப்ப 12 நாள் சாப்பிடாத ஒரு மனுஷன் அப்ப எவ்வளவு கோவப்படணும். ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா,
என்னையவே இவன் இந்த பாடுபடுத்துறானு, அந்த முருகனை என்ன பாடுபடுத்துவானோ தெரியல. இதுதான் வாரியார் சுவாமிகளுடைய அந்த காமெடி சென்ஸ். அந்த நேரத்துல கூட எந்த நேரத்திலையும் தன்னுடைய உணர்வுகளை இழக்காத ஒரு மனிதராக வாரியார் சுவாமிகள் இருந்தது எங்களுக்கெல்லாம் பேச்சு உலகத்தினுடைய ஒரு முன்னோடியாக இருந்தது. ஓகே, சிந்தனையா உங்களோட வாழ்க்கையில முருகன் எந்த அளவுக்கு ஒரு தாக்கமான கடவுளா இருந்திருக்கு? அதாவது நீங்க முருகர்ன்றத கடவுள்ன்ற கான்செப்டை தாண்டி நாங்கள் முருகர கோயில் எல்லாத்தையுமே வேல்கோட்டம் தான் சொல்லுவாங்க. நீங்க திருப்பரங்குன்றத்தையே கூட அது வேல்கோட்டம் தான் நாங்க சொல்லுவோம். வேல்கோட்டம்னா என்னப்பான்னா அறிவு கோயில்னு அர்த்தம். நீங்க முருகருடைய வேல் பார்த்துருக்கீங்கன்னா இந்த வேலே அறிவினுடைய ரெப்ரசன்டேஷன். வேல் பார்த்தீங்கன்னா கூர்மையா இருக்கும், அகலமா இருக்கும், ஆழமா இருக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவு கூர்மையா இருக்கணும், அகலமா இருக்கணும், ஆழமா இருக்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தமையில் நடத்து குகவேலே பருத்த முலை சிறுத்த இடை கருத்த குழல் விழுத்த நகை சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்கமுக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்தினை களத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாகும் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகுபதிக்கும் விதி தனக்கும் மரர் தனக்கும் குறும் இடுக்கன் வினைசாரும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்கந்தளல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியாருக்கு கெடுதல் ஒருவரிடம் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலைகாணும் தருக்கி நமன் முறுக்கி வரின் எருக்குமதி தரிக்கு முடி படைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் களத்தில் உள்ள கணபதிகள் கலிப்பில் உள்ள மலர்க்கமல கரத்து முனை விதிர்க்க வளைவு காணும் தனித்து வழி நடக்க எனக்கு இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகி எடுத்து இரவு பகல் துணையாகும் சலித்து வளர் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த துடை சிகத்த துடை செகையில் விருப்பமோடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறைவுணர் கடிது குடித்து உடையும் உடைப்படைத்து உதிரம் நிறைந்து வினையாடும் சினத்த உணர் எதிர்த்து ரணகளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தமையில் நடத்து உகவேலேன்னு அருணகிரிநாதனுடைய வேல் வகுப்புன்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த வேல் என்னப்பான்னா அறிவுன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தை நீங்க அறிவு கொண்டு சந்திக்கும் போது சூரன் என்கிற அசுரனே எதிரில் வந்தாலும் கூட உங்கள் கைகளில் அறிவு இருந்ததுன்னா அந்த அசுரனை ஜெயித்து விடலாம்னு காட்டக்கூடிய வழிபாட்டு முறை முருக வழிபாட்டு முறை. முருகன்னாலே அழகு. நம்ம முருகனை என்ன சொல்லுவாங்கன்னா தமிழும் முருகனும் வேறல்ல. முருகனினுடைய திருக்கரங்கள் 12, தமிழுடைய உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, முருகப்பெருமானுக்கான கண்கள் 18, 6 முகம் 3 கண் 18. இப்படி முருகப்பெருமானும் தமிழையும் நம்ம வேறு வேறுன்னு பிரிச்சிடவே முடியாது. தமிழ் கடவுளா முருகப்பெருமான். மொத்தத்துல உங்க வாழ்க்கையில வாரியார் சுவாமிகளும் சரி முருகப்பெருமானும் சரி உங்கள் தமிழும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தாக்கம் தான் உங்களை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் பல பேருக்கு ஒரு ஊக்கமா இருக்கு. அந்த ஊக்கம் பல சிந்தனைகளை தோண்டுது. அந்த வேல் மாதிரியே நீங்க இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாங்க உங்களை பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப தமிழ் கடவுள் முருகன், தமிழும் முருகனும் ஒண்ணு அப்படின்னு சொன்னீங்க. நான் கொஞ்சம் லைட்டா இதுல ஒரு மசாலா போடலாம், அரசியல் மசாலா போடலாம் நான் நினைக்கிறேன். தமிழ் ஆதிமொழி தொல்காப்பியம் நீங்க மனுஷன் பேசினானா இல்ல தெரியல மற்ற இடங்கள்ல, ஆனா இங்க இலக்கணம் இலக்கியம்லாம் வந்துருச்சு, தொல்காப்பியம்லாம் தோன்றிருச்சு. அப்படிப்பட்ட தமிழில் இருந்து தான் கன்னடமும் பிறந்தது அப்படின்னு உலகநாயகன் ஒரு வார்த்தை சொன்னார் சிவராஜ்குமார் அவர்களை பார்த்து. அவர் சென்னையில பிறந்ததுனால அந்த வார்த்தை சொல்லியிருக்காரான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அது ஏற்றுக்கொண்ட விதம் வேறு விதம் அப்படின்னு கமல் அவர்களே சொல்றாரு. உங்கள்கிட்ட கேட்கிறேன், தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்துச்சா, மற்ற மொழிகள் பிறந்ததா? அதாவது இப்படி பார்க்கலாம், உலகினுடைய மூத்த மொழி அல்லது முதல் மொழி தமிழ்ன்றதுல எந்த ஐயப்பாடுமே இல்லை. தமிழே உலகின் முதல் மொழி, இது தானாய் வளரும் பெருவழி, எல்லா மொழியும் அதன் வழி, இது தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழின்னு கவிதையை நான் எழுதியிருந்தேன். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு புலிமான் கொம்பையில கிடைச்சது. கருப்பன் ஒருத்தருக்கு இடப்பட்ட ஒரு நடுகள். அந்த நடுகல்ல என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, இதை வச்சுதான் கீழடி அகழ்வாய்வை தொடங்குறாங்க. இந்த நடுகல்ல என்னவா இருந்துச்சுன்னா, ஆடு மாடுகளை திருட வந்த ஒரு திருடர் கூட்டத்தை கருப்பன்ற ஒரு சண்டை போட்டு அந்த திருடர் கூட்டத்தை விரட்டி உயிர் நீத்தார். அவருடைய நினைவாக இந்த கல்வெட்டு, இந்த நடுகள் நடப்பட்டதுன்னு இருந்தது. எப்ப 2ஆம் நூற்றாண்டு. இந்த 2ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஐஸ் கட்டி கரெக்டா உருவாகவே இல்லை. அப்பயே நம்மளால ஆடு மாடு வச்சு மேய்ச்சிருக்கான் சிவிலைஸ்டு சொசைட்டியா. அதை ஒருத்தன் திருட வந்திருக்கான். திருட வந்தவனோட சண்டை போட்டிருக்கான்னா என்ன அர்த்தம்? போர்க்கலை நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது அவனுக்கு நடுகள் நட்டு எழுதிருக்கான்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. ஐஸ் கட்டியாக மற்ற கண்டங்கள் இருந்த போதே எழுத படிக்க தெரிந்த சிவிலைஸ்டு சொசைட்டியாக தமிழர்கள் இருந்தாருன்றதுக்கு நமக்கு தரவு ரீதியாக மிகப்பெரிய ஆவணங்கள் இருக்க தான் செய்யுது. இலக்கிய ரீதியாகவும் ஆவணங்கள் இருக்கு. கீழடி போன்ற அகழ்வாய்வுகள் செய்யும் போது தரவுகள் ரீதியாகவும் ஆய்வுகள் இருக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு, இந்த இந்திய தேசத்தை யாரும் சொந்தம் கொண்டாடி விட முடியாது, ஒருவேளை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் நாகர்கள் என்ற தமிழர்களுக்கு தான் இது சொந்தமாக இருக்க முடியும்னு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்படி பல பேர் இதை வந்து முதல் மொழி தமிழாகத்தான் இருக்க முடியும்ன்றத சொல்லிட்டாங்க. ஆனா இதை நான் சொல்லும்போது இந்த தமிழே என்ன தெரியுமா எனக்கு சொல்லுது, இந்த தமிழே எனக்கு என்ன தெரியுமா சொல்லுது, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லுது. எல்லாரும் நம்ம மக்கள்பா, எல்லாரும் நம்ம உறவுகள்பா, எல்லாரும் நம்ம மக்கள்பான்னு இந்த தமிழ் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப நான் கன்னடம் வேற தமிழ் வேறன்ற மொழி ரீதியாக வேற வேறன்னு நான் பிரிச்சுட்டேன்னா இனம் ரீதி அவங்க வேற மக்கள் ஆயிடுறாங்க. அவங்களும் நானும் ஒண்ணுதானே, கரெக்டா? இப்ப மதுரை தமிழ், கோவை தமிழ், சென்னை தமிழ்னு எப்படி பேச்சு ரீதியாக பிரிந்திருக்கோ அதே போல தமிழ் கன்னடம்னு பிரிந்திருக்கிறதா நினைச்சுக்கோங்க, தமிழ் தெலுங்குன்னு பிரிஞ்சுக்கிறதா நினைச்சுக்கோங்க. அவனும் ஏன் மக்கள் தானே, அவனும் ஏன் சகோதரன் தானே. என் மதுரை தமிழ் தான்ப்பா முதல் தமிழ், நீ சென்னை தமிழ் ரெண்டாவது தமிழ்னு சொன்னா சென்னைக்காரனுக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதே கோவம் தான் அவனுக்கு வருது. கரெக்டா? பேர்ல என்னங்க இருக்கு? கரெக்ட், பேர்ல என்னங்க இருக்கு? இனத்தினுடைய எப்படி ஒரு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் நாம் ஒரு வட்டம் போட்டு நம்மை குறுக்கிக் கொள்வது எவ்வளவு முட்டாள்தனம். ஏன் சாதி தான்ப்பா உயர்ந்த சாதின்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதே போலத்தான் மொழியின் பெயரால் நீங்கள் உங்களை சுருக்கி கொண்டால் அதே போல் முட்டாள்தனம், அதே போல் காட்டுமிராண்டித்தனம். மொழியின் பெயரால் நான் தான் மூத்தவன் என்று மாறுதட்டி கொண்டால் ஆண்ட பரம்பரை என்று சொல்வது எத்தனை கீழான செயலோ அதே போல நான் தான் முதல் மொழி என்று பெருமைப்படுத்திக் கொள்வதும் ஒரு வகையான கீழான செயல்தான். ஏன்னா தமிழ் தான் அதையும் கற்றுக் கொடுக்குது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு தமிழ் தான் கற்றுக் கொடுக்குது. இந்த மூத்த மொழின்னு நம்ம சொல்றோமே, இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த தமிழ்ல ஒரு பாட்டு எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியும்? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமலை, அர்த்தம் தெரியுமா? வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபோடாடி மருளாடி விளையாடி விளர் வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுவோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் இந்த கதை சொல்ற எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? மூத்த மொழின்ற அர்த்தம் சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. மூத்த மொழின்ற இப்ப வெறுன மொழியினுடைய பெருமையை பேசி கொண்டிருப்பதால் மட்டும் எந்த பயனும் வராது. நான் தமிழை ஆழமா படிச்சிருக்கேன்ப்பா, தமிழ்ல இந்த சாரங்கள் இருக்குப்பா, இதன் மூலமா நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன்ப்பான்னா நீ தமிழ் மகளினுடைய புதல்வனாக இருக்கிறதுக்கு தகுதியானது. கரெக்டா? வெறுன நான் மூத்த மொழின்னு ஒரு அகங்காரங்கள் மூலமாக காட்டிக்கொள்வது அது அவ்வளவு தூரத்துக்கு சரியான விஷயம் அல்ல. எப்படி நாம் சாதியில் ஒரு வட்டம் வைத்துக் கொள்வது தவறோ அது போல் மொழியாக ஒரு வட்டம் வைத்துக் கொள்வதும் தவறான விஷயம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த வட்டம் கூடாது. அதை வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். திடீர்னு போர்க்குடி தூக்கிடுறாங்க, இந்த சைட்ல இருந்து கொந்தளிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஓர் இடம் தானே. ஏன்னா அதே மூத்த மொழி தானே கத்துக் கொடுத்துருக்கு. கண்டிப்பா இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நன்மையும் செய்து விடல். கண்டிப்பா ஒருத்தனுக்கு நல்லது செய்யறத விட பெரிய தண்டனை இல்லைன்றாங்க. இதைத்தானே நமக்கு மொழி கத்துக் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம மொழியை மட்டும் பிடிச்சுக்கிறோமே தவிர அது என்ன கத்துக் கொடுத்துக்கிறது பிடிச்சிக்கவே மாட்டேங்குது. அதோட பாடத்தை நம்ம ஏத்துக்கிறோம், பாடத்தையே ஏத்துக்கலையே. கரெக்டா? அவ்வைய முழுமையா படிச்சவங்க என்ன செய்வாங்க? ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி, மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத முருகனா நீன்னு பாடியிருந்தாங்க. கரெக்டா? ஆறுவது சினம் விட்டா ஆறிடுங்க, ஆறுவது சினம், சேருவது இனம், சேரட்டுங்க, இனங்கள் சேரட்டும். மொழியால இடத்தால எத்தனை நாளைக்கு தான் சண்டை போட்டுட்டே இருக்க போகுது? நீங்க மூத்த மொழியா, நம்ம மூத்த மொழியாவே இருந்துட்டு போட்டுங்க, அவன் நம்ம தம்பி தானே, இருந்துட்டு போட்டுமே, அவன் தப்பு செஞ்சுட்டான் சொல்லிட்டு போட்டு மன்னிக்க பழகுங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு வகையான தமிழை நீங்க ஒரு வகையா பேசுறீங்க, இலங்கையில ஒரு வகையா பேசுறாங்க. இலங்கை மக்கள் வந்து நாங்க பேசக்கூடிய தமிழ் தான் சரி, நீங்க பேசக்கூடிய தமிழ் தவறுன்னு சொன்னா நம்ம கோவம் வருமா வராதா? கண்டிப்பா இதேதான் அவங்களுக்கும் வருது. நான் கேட்கிறேன், தமிழ் தான் மூத்த மொழி என்று இருமாப்பா சொல்லக்கூடிய எத்தனை பேர் ஒரு 10 வார்த்தைகளை தொடர்ந்து தமிழில் பேச முடியுது? ஆங்கில கலப்பு இல்லாம உங்களால பேசிட முடியுமா இன்னைக்கு? சரி, இப்ப ஒரு மொழின்றது என்னப்பான்னா இட்ஸ் அன் எவால்வேஷன். கரெக்டா? அது பரிணாம வளர்ச்சி தொட்டு வருது. நம்ம பிறந்திருக்கோம், இப்ப நான் பிறந்திருக்கேன், நீங்க பிறந்திருக்கீங்க, அப்பா அம்மாவினுடைய மகிழ்ச்சியின் காரணமாக நானும் நீங்களும் பிறக்கிறோம். சரியா? இப்ப நானும் நீங்களும் என்ன ஜீனு? உங்க தாத்தாவளி ஜீன். இந்த தாத்தாவளி ஜீனா அப்பாவுடைய ஜீனா, அம்மாவுடைய அப்பா ஜீனா? ரெண்டு கலந்துதான் இருக்கும். சரியா? சரி, இந்த தாத்தா யாரோட ஜீனு? அவங்க அப்பாவுடைய ஜீனா, அவங்க அம்மாவுடைய ஜீனா, இல்ல அவங்க அப்பாவுடைய அப்பா ஜீனா? சொல்ல முடியாதுல்ல. ஆமா. அப்படி எல்லாமே சேர்ந்து 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 ஒரு பரிணாம வளர்ச்சியில தானே நாம வந்து இங்க நிக்கிறோம். இப்ப நம்மளுடைய பையனும் அதே மாதிரி தானே ஒரு பரிணாம வளர்ச்சியில அப்படிதான் முடியும், அப்படிதான் முடியும். இப்ப தமிழில் இருந்து கன்னடம்,
பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கலாம். அதுக்கு தமிழ் மட்டும் காரணம் கிடையாது. H2O = வாட்டர். கரெக்டா? அப்படி நிறைய விஷயங்கள் சேரும்போது ஒரு விஷயம் உருவாகுது. அப்படியாக இந்த கன்னடம் உருவாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கன்னடத்துக்கு காரணமே தமிழ் தான் நம்ம முழுமையா சொல்லிட முடியாது. அதுக்கு எந்த வரலாற்று தரவுகளும் நம்ம கிட்ட இல்லை. அப்படி ஒரு விஷயம் இல்லாத போது நாம் ஒரு விஷயத்தை சொல்வது ஒருத்தரை காயப்படுத்தும் என்றால் அதை சொல்லாமல் இருப்பது நல்லது. நல்லது. அது உண்மையாகவே இருந்தாலும் ஒருவரை காயப்படுத்தும் போது அந்த உண்மையை சொல்லாமல் இருப்பது, மாறுதட்டி கொள்ளாமல் இருப்பது, அல்லது பெருமை பேசிக் கொள்ளாமல் இருப்பது. அதே தமிழ் தான் நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்தாரி ஒருத்தன் அவனான நன்மையும் செய்து. அது உண்மையாகவே இருந்தாலும் தேவையில்லாமல் தங்கள் புகழை பாடும்போது ஒருவருக்கு அது காயப்படுத்துகிறது என்றால் அந்த புகழை தேவையில்லாமல் பாடாமல் இருப்பது நல்லது என்று தமிழ் தான் நமக்கு சொல்கிறது. ஆக மொத்தத்துல தமிழும் சரி, முருகனும் சரி, வாரியாரும் சரி, இவங்க எல்லாரோட விஷயம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க இன்னும் பல மேடைகள்ல பேசணும். தமிழும் உங்களை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆன்மீகத்தை அறிவோடு எடுத்து செல்லக்கூடிய அந்த டிவைன் தமிழ் சேனலுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.